ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுல் டே விலாக் இன்றைக்கி பார்க்கலாமா. காலையில் எழுந்தனே குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன் இன்றைக்கி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு தூங்கினதுக்கப்புறம் மழை பெஞ்சுது, அதனால் துணியெல்லாம் அவசரமாக எடுத்துகிட்டு வந்து வெளியிலே போட்டு வச்சுருந்தேன். அதுதாங்க கீழே இருக்குது, எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு வந்து அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அதை வந்து எடுத்து ஒலை போட்டுட்டு அப்புறம் ஒரு பக்கம் காஃபிக்கு பால் வச்சுட்டேன். அப்புறம் வச்சுட்டு உடனே பருப்பு ஊற போட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி சாம்பார் தான் வச்சு காலையிலே படைக்கணும். இங்கேருந்து பசங்க 8:45க்கு கிளம்புவாங்க. அதுக்குள்ளே சமைச்சு படைச்சிட்டுனா அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நமக்கும் வேலை ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணும்ல. அதனால் காலையிலேயே சமைச்சு முடிச்சிருவேன் எல்லாருக்குமே சேர்த்து. அரிசி மட்டும் கொஞ்சமாக வச்சுப்பேன். மதியம் தலைவர் வர்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி சாதம் மட்டும் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் மதியத்துக்கு லஞ்ச் முடிச்சுப்போம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அது லாஸ்ட் மினிட்டில் மாங்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பக்கத்துலேயே இருந்தது கடைன்னு சொல்லிட்டு போய் மாங்காய் வாங்கிட்டு வந்ததுனால இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் ஆயிடுச்சு. காலையில் இந்த காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் உயிரே வருது. காஃபி போட்டதுன்னே ஒலையும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு பக்கம் பருப்பு விசிலாச்சு. அப்புறம் கடகடன்னு எல்லா வேலையும் முடித்து சாமியை கும்பிட்டாச்சு. 8:30க்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பியாச்சு. இன்றைக்கி வந்து போஷி மட்டும்தான் இருந்தா. வர்ஷினி அங்கே அவங்க ஆயா கூடவே தங்கிட்டா. ஆனால் லஞ்ச் மட்டும் 2 பேருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சாம்பார் சாதத்தை பிசைஞ்சு கப்பில் வச்சுட்டு புடலங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடல, ஏன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணதுனால நான் அதை போடல. புடலங்காய் வந்து தேங்காய் பூ போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் மார்னிங்கே சமைச்சு மதியம் கொடுக்கறதுனால அது எப்படி இருக்குன்றதுனால நான் புடலங்காயில் தேங்காய் பூ போடாமல் ப்ளைனாகவே செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சோண்டு முறுக்கு இருந்தது, அதை போட்டுட்டு அப்புறம் 2 பிஸ்கெட் மட்டும் வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு எல்லாம் காலி ஆகிடுச்சு, இன்றைக்கி தான் வாங்கிட்டு வரணும். இதை எடுத்து அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு மார்னிங்க்கு தோசை போட்டு அதே சாம்பார் ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா சின்ன பாப்பா மட்டும் இருக்கிறதுனால லேட்டாக கிளம்புனா அவளுக்கு டைம் ஆகிடுச்சுன்ட்டு காலையில் ஊட்டுற வேலையெல்லாம் நம்ம வேலை தான். அப்புறம் ஊட்டி விட்டோன்னே அவ்வளோ கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் இவங்களை அனுப்பிட்டு நான் சாப்பிட்டு உட்காந்து லாகின் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி கேட்டிருக்கீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இப்போ நான் பார்க்குறது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, இங்கே பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வருமானு தெரியல, நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டே போகிறேன் பார்த்தீங்களா. ஈவினிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிருத்திகை கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாரீ கட்டியிருந்தேன். ரொம்ப நாள் ஆசை, இந்த இன்ஸ்டாவில் வீடியோ போடுவாங்க பார்த்தீங்களா, சடனாக சாரீ கட்டிட்டு வந்து கதவு திறந்தேன். ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் இருக்கும்னு என் ஹஸ்பண்டோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா. அப்புறம் இந்த ஷூ ரேக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன், அவரே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தார். சூப்பராக செஞ்சுருந்தார், ப்ளைவுட்டில் தான் செஞ்சுருந்தார். ஆனால் பார்க்க நீட்டாக அழகாக இருந்துச்சு. அதில் வந்து ஷூஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு டீ போட்டு 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறதுனால டுகெதர் டைம் வந்து கொஞ்சம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி பார்க்குறேன்னு பார்க்காதீங்க. இப்போ அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் பாருங்கள், பார்த்தீங்களா, கேமரா வச்சாலே அந்த ரியாக்ஷன் தான். ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சு முடிச்சுட்டு முருகரை போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு. ஏன்னா இன்றைக்கி கிருத்திகை மயிலம் போனால் நல்லாயிருக்கும், அந்த வைப் நல்லாயிருக்கும். அதனால் நான் கிளம்பிட்டேன். ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கேன், அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதில் தான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அதில் எடுக்கிறதுக்கு. ஸோ ஒரு கொண்டையை போட்டு பூ வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகாக கிளம்பிட்டேன். ஏன்னா கோவிலுக்கு போகிறோம்ல. முன்னாடியெல்லாம் இந்த லிப்ஸ்டிக் போடுறதுக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்கும். மறைஞ்சு போடுற மாதிரி லைட்டாக போடுவேன். இப்போலாம் எங்கேனாலும் அது இல்லாமல் போகிறதே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பசங்களையுமே அப்படியே கூப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா அவங்களும் கோவிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, சரி கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போகும்போது மணி 7 ஆகிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து கிளம்பும்போது 6 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். லாக் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் இல்லையா, அதனால் டைம் ஆகிடுச்சு. அவங்களுமே ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் போயிருந்தோம். அதனால் 7 மணி ஆகிடுச்சு. கோயில்கிட்ட போகும்போது இருட்டிடுச்சு. கூட்டம் எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சோம், ஆனால் செம்ம கூட்டம். நாங்கள் போன நேரம் வந்து லக்கா சாமியோட ஊர்வலம் வந்து இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. முருகர் உற்சவர் வந்து சுற்றி வந்துட்டு இருந்தார். கிருத்திகையில் அப்படி வருவாரான்னு தெரியல, நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இன்றைக்கி பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது. இது வந்து கோவில் குளம். யாரெல்லாம் மயிலம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஜயா சிஸ்டர் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க மயிலம் நியர்பை தான். அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ ரொம்ப வைபாக இருக்கும் இங்கே. கிருத்திகை டைமில் இல்லை, செவ்வாய்க்கிழமையிலுமே ரொம்ப வைபாக இருக்கும். எஸ்பெஷலி கிருத்திகையில் இன்னுமுமே நல்லாயிருக்கும். இங்கே வந்து டோக்கன் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். 2 வீலர்ஸ்க்கு 5 rupees கலெக்ட் பண்ணுவாங்க. 2 வீலர் 3 வீலர் அது பொறுத்து வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா
இது வந்து ஹைட்லேருந்து பார்க்கும்போது கீழே இருக்க ஊர் ஃபுல்லாக தெரியும். அங்கங்கே லைட் எரியறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கேமராவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கரெக்டாக நாங்கள் போயிட்டு வண்டியை விட்டு இறங்கணும், சாமி வந்து சுற்றி வந்துட்டு இருந்தது. சாமி வந்து இன்றைக்கி அந்த பாம்பு பல்லக்கில் சுற்றி இருந்தது. நான் முருகரை வந்து பாம்பு பல்லக்கில் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ கூட்டமுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இல்லை, போயிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. போய் நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. பிரசாதம் தான் இன்றைக்கி ஹைலைட்டு. பிரண்டை சாதம், மிளகு ஜீரக சாதம், அப்புறம் ஒரு சூப்பு கூட கொடுத்துருந்தாங்க, கடலை கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே நிறைய பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பொரி அதெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் அங்கே ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லா காய்கறியும் கிடைக்கும், பழம்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே கொய்யாக்காய், சீத்தாப்பழம், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு மணி 9:30 ஆகிடுச்சு. இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.